ஐயா சொன்ன மாதிரி நாங்க போட்டிடுறோம், நாங்க ஜெயிக்கிறோம், மக்களுக்கு செய்யறதுக்கு துணிஞ்சு இறங்குறோம், சரியோ தவறோ இப்ப சொல்ற 85% நிறைவேற்றிட்டோம், நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்ற துணிச்சல் உங்களுக்கு இல்லாத காரணம் ஒரு சீட்டு கூட வரல. ஏன் ஒரு சீட்டு வரல? இப்படியே தான் எல்லா வருஷமும் பண்ணிக்கங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தலைமை இருக்கும், தலைமை சொல்றதை கேட்டே பண்ணாங்கன்னா இவங்க சொந்த அறிவு எப்ப யூஸ் பண்ண போறாங்க? 1% கூட அறிவு யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்க சொல்றது இப்பவே நம்ம கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? தலைமை முடிவு செய்யும். அப்ப நீ யாரு கூட கூட்டணி வச்சா நாளைக்கு காலைல வந்து பேசுவேன், அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்கன்ட்டு. உங்க கூட கூட்டணி வச்சவங்க நல்லவங்க, கூட்டணி இல்லைன்னா கெட்டவங்க சொல்லுவேன். அப்ப தலைவருடைய பேச்சு மட்டுமே கேட்டு வருகின்ற இந்த கட்சி எப்படி உருப்படும்? இவங்களை நம்பி மக்கள் எப்படி உருப்படுவாங்க? எங்க செயல்பட முடியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் இந்த மமதையில் இருவரும் இப்படி இருப்பதால் நாங்க என்ன வேணா பண்ணுவோம், நாங்க என்ன வேணா செய்வோம், எங்களை கேட்க ஆள் இல்லைன்ற தாந்தோணித்தனமாக செயல்படுவது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிக அழகாக தெளிவாக உங்களுடைய 3 பேர் கருத்தையும் மக்களிடையே வச்சிருந்தீங்க. நல்ல கருத்து சொன்னீங்க, நல்லா பேசுனீங்க, சண்டை போடாம பேசுனீங்க, அன்பா பேசுனீங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வாரம் வேற நிகழ்ச்சியில் சந்திப்போம்.